السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய புனிதமிகு இந்த கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் ஹசரத் கிப்லா அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேரறிஞ பெருமக்களே, கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் பெண்ணியம் காத்த பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தலைப்பு. இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை சக்திகள் திரண்டு நிற்கிறதோ அத்தனை பேரும் பொம்பளைகளுக்கு பின்னால் தான் நிற்கிறான். முஸ்லிம் பெண்களை முன்னிறுத்தி தனது மனதிலே தோன்றியதையெல்லாம் எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தையும் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் களங்கப்படுத்தக்கூடிய கூடாத முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். இதில் அத்தனை வயலும் ஒத்துமையாக இருக்கிறான். அதில் மேல்நாடு கீழ்நாடுன்னு இல்லை, எல்லா பயலும் திருடன். இதில் என்னடா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்லாத்தில் முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை கிடையாது, சுதந்திரம் கிடையாது, அடக்கி ஆளப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், ஆகையினால் அதை நாங்கள் காப்பாற்ற பெறப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் வரைக்கும் சட்டம் போடுற சூழ்நிலையை கூட பார்க்குறோம். முஸ்லீம் பெண்களை பாதுகாக்கிறோம்னு தலாக்கு சட்டமெல்லாம் 1000 எதிர்ப்புகளை தாண்டி அதை பாஸ் செய்வதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சியிலும் ஆணவத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனால் அதை எடுத்துப்படுத்துகிறவன் அவன் பொண்டாட்டியவே தெருவில் சுற்ற விட்டுருக்கிறான். அதை பாதுகாக்க வழி இல்லை, அதை எடுத்து சொல்லவே எவனும் இல்லை. நான் இஸ்லாமிய பெண்களை பற்றி அவங்களுக்கு அக்கறை, அதுக்காக வேண்டி அவங்க என்னென்னலாம் முயற்சி செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே கூடியது அவங்களுக்கு தெரியும். ஆகையினால இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்து பேசணும்னு கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு முன்னால் அழகாக உரையாற்றி அமர்ந்திருக்கிறாங்க ஹசரத் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள். நான் கூட ரொம்ப நேரம் யோசித்தேன், மீலாது விழா இதில் மற்ற பெரியவர்களை நாதாக்களை பற்றி ஏன் பேசுகிறாங்க, ரசூலுல்லாவை பற்றி அல்லவா பேசியிருக்கணும் அப்படின்னு கூட சிந்திச்சா. ஆனால் முறை அதை செய்தது தான் சரிங்கிறத எல்லாரும் வழங்க முடியும். ஒரு மரத்துடைய பெருமை அதனுடைய பழத்தை வச்சு தான் முடிவு செய்வோம். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட பழங்கள் இவர்கள், பலன்கள் இவர்கள். இவர்கள் ஆற்றிய ஒவ்வொரு தொண்டும், ஒவ்வொரு முயற்சியும், அவர்கள் செய்த அர்ப்பணிப்பும், இது அத்தனையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சார்ந்து நிற்கும். இந்த அடிப்படையிலே தான் அந்த தலைப்பில் அழகானதொரு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய பெரியோர்களை அவர்களுடைய சிறப்புகளோடு அவர்களுடைய தியாகங்களை எடுத்து வைத்து அவருடைய அர்ப்பணிப்புகளை உங்களுக்கு முன்னால் அவர்கள் படம் போட்டு காட்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆயுளை கொடுக்க வேண்டும். மோசமான
முயற்சிகளை விட்டு அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அருமை சகோதரர்களே, பெண்களை பற்றி முழு உலகிலும் இஸ்லாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அவர்களை எப்படி கீழிருந்தவர்களை மேலே தூக்கியது, அவர்களுக்குடைய அந்தஸ்தை எப்படியெல்லாம் வழங்கியது, வழங்கி கொண்டு இருக்கிறது என்பதை வரலாறு தெரிந்தவர்கள் நிச்சயம் யாரும் மறுக்க மாட்டார்கள். திருமறை பல இடங்களில் அதை சுட்டி காட்டுகிறது. நீண்ட நெடிய நான் பயான் செய்வதற்கு இல்லை, சில முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். முஸ்லிம் பெண்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அவர்களை உயரப்பிடிக்கிறார்கள், அவர்களுக்கு மரியாதை தருகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் பெண்களை பெற்றெடுத்திருக்கக்கூடியவர்களுக்கே சொர்க்கம் கிடைப்பதை வாஜிபு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் கிடைப்பதற்கு பெண்கள் தான் அதற்கு மூல காரணமாக அமைவார்கள் என்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சுட்டி காட்டினார்கள். ஏராளமான ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் மக்களை பெற்றெடுக்கக்கூடிய நன்மக்கள் சொர்க்கவாதிகள் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சித்தரித்தார்கள். நாமெல்லாம் பார்க்குறோம், பொம்பளை பிள்ளை பெற்றுட்டா கஷ்டப்படுறவன் இருக்கிறான். பலருடைய அந்த எஃபெக்ட் இவர்களுக்கும் நமது சமுதாயத்தில் வந்துடுதுன்னு காரணத்தினால தான். இல்லாட்டின்னா எந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, பெண் மக்களை பெற்றெடுத்தவர்கள் மிகப்பெரிய சீதேவிகள், கொடுத்து வைத்தவர்கள், முறையாக பராமரித்து அன்பு காட்டி அவர்களுக்கு சிறப்புகளை வழங்கி அவர்களை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் மிகப்பெரிய வணக்க வழிபாடுகள் கூட அவருக்கு தேவையில்லை. அந்த பெண் மக்களே அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மன் கான லஹு ஸலாசு பனாத்தின் யுவீஹின்ன வ யக்ஃபீஹின்ன வ யர்ஹமுஹுன்ன ஃபகத் வஜபத் லஹுல் ஜன்னா. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அமர்த்தி சொல்லுகிறார்கள், 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து யாராவது ஒருவன் பரிவாசத்தோடு இரக்க சிந்தையோடு நல்லொழுக்கத்தோடு வளர்த்து அந்த ஆளாக்கி விட்டால் அவனுக்கு சொர்க்கம் வாஜிப் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்து இரக்கத்தோட கிருபையோட கருணையோட நல்லொழுக்கப்படுத்தி அவங்கள வாழ்க்கையை நீடிட்டாங்கன்னா சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, சஹாபாக்கள் ஒருத்தர் சொன்னார், நாயகமே 3 பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க, 2 பேருக்கும் சொல்லியிருக்கலேண்டாங்க. ஏண்டா அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை தான் இருந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பாதுல் கௌலி கௌமி இஸ்னத்தைனி யா ரசூலல்லாஹ் கால இஸ்னத்தைன். இன்னொரு சஹாபி சொன்னார், நாயகமே 1 பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லியிருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 பொம்பளை பிள்ளைக்கும் சொன்னாங்க. அப்போ 1 பொம்பளை பிள்ளைய கூட பெத்தெடுத்து நீ வளர்த்து சரி பண்ணிட்டா சொர்க்கம் போகிறதுக்கு உன்னுடைய பெரிய அமல்கள்லாம் தேவையில்லை. அந்த பிள்ளையை உன்னைய சொர்க்கத்துக்கு கூட்டு போகணுன்னா அந்த பெண் பிள்ளைக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை யோசிச்சுப்பார். சொர்க்கத்துக்கு அழைச்சி போகக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ள ஒரு கூட்டமாகத்தான் பெண்களை இஸ்லாம் சித்தரிக்கிறது. எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தரித்து காட்டினார்கள். ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது இது போன்று இருக்கக்கூடிய ஹதீஸ்களை. ஒருவன் தன்னுடைய பெண் பிள்ளையை மணமுடித்து கொடுத்தான். ஏதோ ஒரு காரணத்தினால் மாப்பிள்ளையை விட்டு பிரிந்து மாப்பிள்ளை மரணித்த காரணத்தினாலோ, அல்லது அவன் அந்த பெண்ணை தலாக்கு விட்ட காரணத்தினாலோ, அல்லது வீட்டை விட்டும் அநியாதமாக துரத்தப்பட்டு விட்ட காரணத்தினாலோ அந்த பெண் பிள்ளை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வறுமையானால், அந்த தகப்பன் அந்த பெண்ணை இரக்க சிந்தையோடு நடத்துவானேயானால், அந்த பெண்ணின் மீது செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செலவும், ஒவ்வொரு தொகையும், ஒவ்வொரு பொருளும் மகத்தான தான தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்ணின் மீது செய்யப்படக்கூடிய யா சுராகத் இப்னு ஜாஷம் அலா அதுல்லுக அலா ஆலமி ஸதகா இன்ன இப்னதக மர்தூதத்துன் அலைக் லைஸ லஹா காசிபுன் கைருக். சுராகா, மிகப்பெரிய தான தர்மத்தை சொல்லி தரட்டுமா? உன்னுடைய மகள்
உன் வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு, அதுக்கு வேற ஒன்றையை தவிர வேற யாரும் சம்பாதிக்கிற ஆளுகள் இல்லை, சம்பாதிச்ச அந்த பெண்ணை நீ சரி கட்டுற வளர்க்குறன்னு சொன்னால் இது மிகப்பெரிய இறைவனுக்கு பிடித்தமான தான தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களை உயர்த்தி பிடிக்கிறது என்பதை பாருங்கள். தாயாக இருந்து விட்டால், அந்த பெண் தாயாக இருந்தால் நபிகள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், அப்படியே சொர்க்கமே உன் தாயுடைய காலுக்கு கீழே தாப்பா இருக்குதுனாங்க. அப்போ சுற்றி வளைச்சு நீங்கள் எடுத்தீர்களே, ஆனால் மனைவியாக எடுத்து பார்த்து கொண்டால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, ஆண்மகனே நீ சிறந்தவனாக அல்லாஹ்விடத்தில் ஆக வேண்டுமே ஆனால் நீ கட்டி இருக்க மனைவியிடத்தில் சிறந்தவனாக ஆகி காட்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு பெண்களுக்கு பெருமை சேர்த்தது இஸ்லாம். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உயர்த்தி பிடித்தார்கள். இப்படிப்பட்ட இஸ்லாத்தை தான், இப்படிப்பட்ட எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் களங்கப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் பெண்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது. என்னடா காரணம்? புர்கா போடுறது. என்னடா காரணம்? வீட்டில் நடந்துற தலாக்குடைய சம்பவங்கள். அதுலேயும் புர்கா போடுறதை பற்றி இவனுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு தெரியல. என் வீட்டு பெண்ணு புர்கா போட்டு அழகாக வருதுன்னா உனக்கு ஏன் குத்துது குடையுது? என்ன அதில் பெருமையை கண்டு அவுத்து போட்டுட்டு போகிறது ஒரு பெருமையா? அதுக்கு ஒரு ஆதரவா? என்ன கொடுமை பாருங்க. எது நல்ல பொருளோ அதை வக்கனை பேசுறது இந்த அளவுக்கு கொடுமை. அதில் நம்ம கூட்டத்தில் இருந்தால் ஒரு அயோக்கியன் ஹஜ்ரத் கூட குறிப்பிட்டு சொல்லி காட்டினாங்க. அவன் ஆரம்பித்து வச்சான், இவனுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அவனு தான் புர்கா போடுறது தப்பான போகிற பொம்பளை முகத்தை மறைச்சிட்டு போவா, சரியாக இருக்கிறவ முகத்தை திறந்து வச்சிருப்பா, அதனால் திறந்து வைக்கிறதான் இஸ்லாத்தில் ஏற்ற மிகுண்டு அவன் சொல்லி போட்டு போயிட்டான். அந்த மூதேவி சொன்னதுக்கு காரணம் ரம்ஜானை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஷாபானை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஜரீனாவை கடைபிடிக்கிறதுக்கும் முன்னால் முகத்தை திறந்து உட்கார வச்சு எவடா நமக்கு அந்த அயோக்கியன் செஞ்ச செயலுக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறான், நம்ம பார்க்குறோம். அருமைச்சவர்களே, உள்ளுக்குள்ள இருந்த இவனுக்கு போட்டு கொடுத்த உடனே வெளியில் இருக்கிறவன ஆட்டம் குடிச்சிட்டாங்க. என்னமோ கிறுக்கு குரங்குக்கு கல் வாங்கி ஊற்றுனது மாதிரி முதவே ஆடுவான் கிறுக்கு பயலு. அதில் கல்லையும் வாங்கி ஊற்றிட்டா எப்படி ஆட்டம் போடுவானோ இந்த மாதிரி இந்த பயலுவை பூரா போட்டு கொடுத்துட்டாங்க. அடே, யாரோ ஒரு சில பேர் தப்பாக நடக்கிறவ முகத்தை மறைச்சி போகிறதுனால முகத்தை மறைக்கிறவளை பூராமே தப்புன்னு சொன்னான். இது ஒரு நியாயமான லாஜிக்கா? யோசிக்க வேணாமா? ஒருத்த காலுகையெல்லாம் புண்ணாக இருக்குதுங்க, அவன் பேட்டியை நல்லா பலமாக கட்டிட்டு போகிறான்னு வைங்க. அப்போ என்ன சொல்லணும்? இந்த புண்ணாக இருக்கிறவன் தான் வேட்டி கட்டுவேன், புண்ணு இல்லாதவன்லாம் அவுத்து போட்டுட்டு போன்னு சொன்னது மாதிரி இருக்குதா இல்லையா? அப்போ புண்ணாக இருக்கிறவன் தான் தப்பாக போகிறவன் புர்கா போகிறான்டா, அவன் அயோக்கியத்தனத்தில் தந்த புர்காவை வச்சு பயன்படுத்தி அவள் தப்பிக்க பார்க்குறாங்கிறத விளங்கணுமே தவிர தப்பாக போகிறதுக்கு புர்கா காரணமாகுதுன்னு சொன்னான். எவ்வளவு கொடுமையான இது ஒரு லாஜிக்கு! அருமை சோதர்களே, இதெல்லாம் இஸ்லாத்தை குறை சொல்வதற்கு, பெண்களை பற்றி வீழ்த்தி காட்டுவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய நயவஞ்சர்களுடைய முயற்சிகளும் வெளியில் இருக்கக்கூடிய விரோதிகள் துரோகிகளுடைய முயற்சிகள் தான். அதனால் இஸ்லாமிய பெண்களை பற்றி, இஸ்லாம் பெண்களை பற்றி எவ்வளவு இம்சிக்கிறது, தரம் தாழ்த்துகிறது, மோசமாக்குகிறது என்றெல்லாம் இவர்கள் வாதிடுவது என்பது உண்மையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமே ஆனால், தான் செய்யக்கூடிய தப்பை மறைப்பதற்காக வேண்டி இந்த முஸ்லிம்கள் மீது இவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முஸ்லிம்களில் பெண்களாக பிறக்கிறது மிகப்பெரிய அபசகனம், கொடுமைப்படுத்துகிறாங்க. இப்படி சொல்கிறதுக்குதே அவன் வீட்டில் நடக்கிற கொடுமையை மறைக்கிறதுக்காக வேண்டிதான். இதை நல்லா விளங்கிக்கிறணும் நீங்கள். நான் 3 விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன், அவ்வளவுதான் நேரமும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், இஸ்லாமிய பெண் மக்கள் அல்லது பொதுவாக பெண் மக்களை பற்றி உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடுப்பது இஸ்லாம் தான். மாற்று மதத்தில் அது கிடையாது சகோதரர்களே. இன்றைக்கு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமுதாயம் சேர்ந்தவர்கள் தன்னுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, ஓட்டைகளை மறைப்பதற்காக வேண்டிதான் முஸ்லிமான பெண்களின் மீது இல்லாத பொல்லாத கருத்துக்களை சொல்லி
இஸ்லாமும் இஸ்லாத்தை வளர்த்த நபி அவர்களும் பெண்களை மட்டம் தட்டினார்கள் என்ற கருத்தை கூறுகிறது. நான் உங்களுக்கு முன்னால் சொன்னேன், பெண்களுக்கு உண்டான பெருமை மகளாக இருந்தாலும் பெருமை, மனைவியாக இருந்தாலும் பெருமை, தாயாக இருந்தாலும் பெருமை, அத்தனை வகையிலையும் பெருமைப்படுத்தியது இஸ்லாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமா? யாரெல்லாம் இன்று பார்லிமெண்ட்டில் உட்கார்ந்து சட்டம் இயற்றுறானோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மதத்துடைய சட்டம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இந்த பெண்களை பற்றி என்ன கருத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர். நான் அதெல்லாம் புள்ளி விவரமாக எடுத்து சொன்னால், நான் மாற்று சகோதரர்களை மட்டம் தட்டுவதற்காக இல்லை, உண்மை நிலையை எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாத்துடைய பெருமை உங்களுக்கு புரியும் என்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். மாற்று மதத்திலே மாற்று மத சகோதரர்கள் கடைபிடிக்கக்கூடிய வேதத்திலே மகாபாரதம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் தெரியும். சில கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதையும் காட்டிட்டேன், மாற்று மதம் என்ன சொல்லுகிறது, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். மகாபாரதம் என்ற அந்த நூலில் 1,00,000 சுலோகம் இருக்குது. 1,00,000 ஆயத்துன்னு சொல்லுங்க, குரானில் ஆயத்துன்னு சொல்றது மாதிரி வழங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். 1,00,000 சொற்றொடர்கள் இருக்குது மகாபாரதத்தில். அந்த 1,00,000 சொற்றொடர்களில் பகவத்கீதைன்னு சொல்லி 700 சொற்றொடர்களை தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. 700, 1,00,000 700 பிரித்து அதில் பகவத்கீதைங்கக்கூடிய வேத நூலாக அது மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்படுது, எடுத்துக்காட்டப்படுது. அந்த 700 சுலோகங்கள் 18 அத்தியாயங்களுக்கு கீழ் எழுதப்பட்டிருக்குது. நான் புள்ளி விவரத்தை தர்றேன், எடுத்து பார்க்கலாம். இப்போலாம் பூரா கம்ப்யூட்டர் காலம், நெட்டுக்கள் நீங்கள் யார் எடுத்தும் பார்க்க முடியும். இது ஒரு மறைமுகமான பொருள் அல்ல, மறையக்கூடிய பொருளும் அல்ல. இப்போ 1,00,000 சுலோகத்தில் இருந்து 18 அத்தியாயங்களை பிரித்தெடுத்து 700 சுலோகங்களாக பகவத்கீதை என்று சொல்லப்படுகிறது. அதிலும் சொல்லுவார்கள், அந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இறைவன் மனிதனுடன் பேசியதற்கு பேர் கீதை. பகவத்கீதை இறைவன் மனிதனுடன் பேசியதற்கு பெயர் கீதை. மனிதன் இறைவனுடன் பேசியதற்கு பெயர் திருவாசகம். இறைவன் மனிதனிடத்தில் பேசுவதற்கு பெயர் கீதை. இறைவன் மனிதனுக்கு எதை சொல்லுகிறானோ அதுக்கு பேர் கீதை. மனுஷன் இறைவனுக்கு எதை சொல்லுவானோ, இறைவனை பற்றி இறைவனுடைய முன்னால மனுஷன் எதை சொல்லுவானோ அதுக்கு பேர் திருவாசகம். மனுஷன் மனுஷனுக்கு எதை சொல்லுவானோ அதுக்கு பேர் திருக்குறள். இதை 3 பிரித்து சொல்லுவாங்க. அப்போ கீதை பகவத்கீதையுடைய அருமை தருது. அது இறைவன் மனிதனுக்கு சொன்ன சொற்றொடர்கள், சுலோகங்கள். அந்த சொற்றொடரில் பகவத்கீதை அத்தியாயம் 9, சுலோகம் 32, 34 சுலோகம் கொண்டது அந்த 9வது அத்தியாயம். அதில் 32வது சுலோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இவங்க தான் நம்மளை சொல்கிறாங்க, இஸ்லாமும் நபியும் பெண்களை பற்றி ரொம்ப தரந்தாழ்த்துறாங்க, அவமதிக்கிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, ஒடுக்குறாங்க, சுதந்திரம் இல்லை என்று ஆக்குறாங்க. அப்போ நாங்களெல்லாம் அந்த பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறோம், அவங்கள வாழ்த்துறோம், போற்றுறோங்கிறது மாதிரி வெளியே கொண்டு வர்றாங்க. ஆனால் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் 32வது சுலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன தெரியுமா? பெண்களும், நல்லா கேளுங்க, அந்த சனஸ்கிருதத்துடைய மொழியும் என்கிட்ட இருக்குது, அது சொன்னால் எனக்கே சொல்கிறது கஷ்டம், நீங்கள் எங்கே புரிய போகிறீங்க? அதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்கிறேன் நான். பெண்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பாவ யோனியிலிருந்து பிறந்தவர்கள். பகவத்கீதையில் இருக்குது. எல்லா குலத்திலும் இருக்கக்கூடிய பொம்பளைகளை, அதே மாதிரி வைசியர்கள். நீங்கள் பிரம்மாவுடைய தலையிலிருந்து 4 குலமாக பிறந்தாங்க. 1வது பிராமணர், 2வது சத்திரியது, 3வது வைசியர், 4வதாக பிறந்தவர் ஒரு சூத்திரர், ஹரிஜன். தலையிலிருந்து பிறந்தா பிராமணன், தோலிலிருந்து பிறந்தா சத்திரியன், வயிற்றிலிருந்து தொடையிலிருந்து பிறந்தா வைசியன், காலில் இருந்து பிறந்தா அவனுக்கு பேர் சூத்திரன், ஹரிஜன்.
அதே பெரியார் கூட அப்போ சொல்லுவார், எங்கேருந்து பிறக்கணுமோ அங்கிருந்து ஒரு வயலும் பிறக்கலடான்ட்டு. அப்போ தலையிலிருந்து தோல்லிருந்து பிறந்தவனு விட்டுட்டானுங்க. ஒட்டுமொத்த பெண்களும், எல்லா பெண்களும், அது பிராமணத்தியா இருந்தாலும் சரி, அது சத்திரியர்களாக இருந்தாலும் சரி, வைசியர்களாக இருந்தாலும் சரி, ஹரிஜன்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பெண்களும், அதுக்கு அடுத்து வைசியர்கள், 3ஆம் நிலையிலே உள்ள வைசியர்களும், 4ஆம் நிலையிலே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் ஹரிஜன்களும், இந்த 3 இனத்தாரும் பாவ யோனியிலிருந்து பிறந்தவர்கள். பாவத்தில் பிறந்தவங்க. மொத்த கொச்சையா சொன்னா வேற மாதிரி போயிடும், மேடையுடைய ஒழுக்கம் இல்லாமல் போயிடும். அதனால அதனுடைய விளக்கம் பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அவங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த கவிக்குடைய பொருளும் பாரதி சொல்லும் பொழுது, பாவிகளை என்னை பணிவார் ஆயினும் மாதவர் ஏனும் வைசுவர் ஏனும் சூத்திரரும் பரகதி பெறுவார். இது பாரதியார் சொல்றார். அதாவது மொத்தமா விளக்கி அதை மறைச்சு சொல்றாரு. பாவிகள் என்னை பணிவாராயின், பாவிக யாரு? 3 என்றார். 1 மாதர், 2வது வைசியர், 3வது சூத்திரர். இந்த 3 பேருமே அவங்க தவம் செஞ்சு என்னை கட்டலாம். ஆனால் இவங்களெல்லாம் இழிநிலை உடையவர்கள். இந்து மதத்துடைய வேதம் குறிப்பிடுகிறது, அனைத்து பெண்களும் பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்று சொன்னால் கீழ்நிலை உள்ளவர்கள், கேவலப்பட்டவர்கள், ஈண்டு இயம்பப்பட்ட, அதே விளக்கத்தில் வருது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம் புத்தகத்தில். ஈண்டு இயம்பப்பட்ட இந்த 3வரும் கீழான கேவலமான பிறவிகள் வேதம் சொல்லுது. அப்போ பெண்ணாக பிறக்கிறதே, நான் வைசீரை விட்டுல இங்கே பேச வரல, சூத்திரரை நான் இங்கே பேச வரல, பெண்களை பற்றி ஒட்டுமொத்த கருத்து என்ன சொல்லுது? கீழானவர்கள், கேவலமானவர்கள், பாவத்தின் அடிப்படையிலே பிறப்பையே கொச்சைப்படுத்தக்கூடிய வேதம் அது. அவங்க இஸ்லாத்தை சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? சிந்திக்க வேண்டும். சொல்லல, அவர்கள் பாவ யோனியில் பிறந்தவர்கள், பாவத்தின் அடிப்படை கீழானவர்கள். அதிலும் சொல்லுகிறார்கள், பொதுவாக பெண் மக்களை கீழான பிறவியர் என்பது இயற்கைக்கு ஒத்ததொரு சொல்லாகும். அத்தனை பொம்பளைகளையும் கீழான பிறவின்னு சொல்றது இயற்கையானது, உண்மையானது, சத்தியமானது. இதே இதில் விளக்கம் எழுதுறாங்க. இப்போ அவங்க நம்ம முஸ்லிம்களை பற்றி, இஸ்லாமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி பெண்களை கேவலப்படுத்துகிறார், கொச்சைப்படுத்துகிறான்னு சொல்றவங்க பிறப்பையே கேவலப்படுத்துறாங்க. பிறந்ததே தப்புங்கிறாங்க, கேவலமான பிறவிங்கிறாங்க, கீழான பிறவிங்கிறாங்க. இன்னும் நான் அந்த கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினா மேடை அலங்க நல்லா இருக்காதுங்கிறக்காக நான் சொல்றேன். பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்று சொல்லுவது எவ்வளவு மோசமான ஒரு கருத்து. இப்படிப்பட்டவர்களா நம்மை பற்றி ஏசி பார்ப்பது, இப்படிப்பட்டவர்களா நமக்கு சட்டம் போடுவது, என்னுடைய இஸ்லாமிய பெண்களையாவது குறைந்த அளவிற்கு விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு மனமுரண்டாக சட்டங்களை போட்டு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை கொண்டு வந்த அத்தனை பேர்களையும் கேவலப்படுத்த முனைவது எவ்வளவு பெரிய அனாச்சாரம் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக வேண்டிதான் இந்த கருத்தை விளக்கிறேன். ஆக இஸ்லாம் பெண்களாக, நான் உங்களுக்கு முன்னால் ஒரு ஆயத்தை படித்தேன். அல்லாஹ் சொல்கிறா, அதில் வானம் பூமியுடைய அத்தனை அரசாட்சியும் இறைவனுக்கு சொந்தம். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா. அல்லாஹ் நாடுவதையெல்லாம் படைக்கக்கூடியவன், படைக்கிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க சகோதரர்களே, யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. திருமறையில் சொல்றான் அல்லாஹ் மக்களுக்கு விரும்பியதெல்லாம், தான் நாடியதையெல்லாம் படைக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்குற நேமத்துக்களை, படைக்கிறதெல்லாம் படைக்கிறான். உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்குறான். பிள்ளை குட்டி இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, குழந்தையுடைய அருமை தெரியும். குழந்தை என்பது செல்வம். அந்த செல்வத்தை அல்லாஹ் வழங்குறான்னு இந்த ஆயத்தில் சொல்லும்போது அந்த குழந்தைகளை பிரித்து பார்த்து வரிசைப்படுத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யஹபு லிமை யஷாஉ இனாசன்.
அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு பெண் மக்களை கிஃப்டாக தருகிறான். முதலாவது பொம்பளை பிள்ளைகளை சொல்லப்படுது. பிள்ளைகளே நமக்கு செல்வம் தான், ஆணா இருந்தான்னா பெண்ணா இருந்தான்னா. ஆனால் நேமத்தாக யுழத்தின்னு சொல்லல, யஹ்லுகு லக்கும்னு சொல்லல, யஹபு லிமன் யஷா. குழந்தை என்பது காட் கிஃப்ட், இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசளிப்பு. அதை சொல்லும் பொழுது ஆண் மக்களுக்கு முந்தி அல்லாஹ் பெண் மக்களை சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு பெண் மக்களுக்கு குர்ஆன் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மக்களும் பிறந்தார்கள், பெண் மக்களும் இருந்தார்கள். பெண் மக்களை நிலைக்க செய்து அங்கேயும் பெருமை சேர்த்தான். நபியிடத்தில் கூட பெண் பிள்ளைகளை இருக்க வைத்தான். ஆக பெண்கள், பெண் பிள்ளைகள், பெண் இனம், இதற்கு பெருமை சேர்ப்பது தான் இஸ்லாம். அவர்களுக்கு பெருமை கொடுத்தது தான் இஸ்லாம். பள்ளிக்கு வர வேணாம், வீட்டில் தொழுதுக்கங்க, இதை சில பேர் தப்பாக எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். பள்ளிக்கு வர வேண்டாம்னு சொல்லி அடக்குமுறையாது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அது. நீங்கள் பள்ளிக்கு வந்து சிரமப்பட வேணாம், அம்மா வீட்டில் தொழுங்க. வெளியே இங்கே தொழுது 27 மடங்கு வாங்குறாரு பாருங்க, அந்த 27 மடங்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே தொழுதா கிடைக்கும்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் மகன் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவானே ஆனால் ஒரு தொழுகைக்கு 25ஆக 27ஆக கிடைக்கும் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களை குறிப்பிட்டு காட்டும் பொழுது உங்களுக்கு அந்த சிரமப்பட வேண்டியதில்லை, பள்ளிக்கு வந்து அவதிப்பட வேண்டியதில்லை, கூட்டத்தோடு கலக்க வேண்டியதில்லை, உங்கள் இருப்பிடத்திலேயே இருந்து கொண்டு தொழுங்கள். பள்ளிக்கு வந்து தொழுதால் ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு பங்கு கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் தொழுவீர்களே ஆனால் ஒரு தொழுகைக்கு 27 மடங்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அடக்குமுறையாக சொன்னதா, சலுகையாக சொன்னதா? அவதிப்படுத்துறதுக்கு, கேவலப்படுத்துறதுக்கு சொன்னதா, உங்களுக்கு கௌரவமாக கொடுத்ததா? நீங்கள் இங்கே வரவே வேண்டாம், கொண்டாந்து உங்கள் வீட்டில் தர்றேன்னு ஒருத்தர் சொன்ன அது கேவலமா? அந்த மாதிரி பெண்களுக்கு பெருமை சேர்த்தது தான் ஜமாத்திலிருந்து வர வேண்டிய தேவையில்லை என்று சொன்னது சகோதரர்களே. எத்தனை சட்டங்கள் இருக்கிறதோ அத்தனையுமே பெண்களுக்கு உண்டான சலுகை அது. அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லப்பட்டவைகள் தான் அத்தனையுமே. ஆனால் மாற்று மத பகவத்கீதையே என்ன சொல்லுது? 1,00,000 சொற்றொடரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இறைவனால் பேசப்பட்டதாக கருதப்படக்கூடிய பகவத்கீதையில் இந்த அளவிற்கு பெண்களை பாவத்தில் உள்ளவர்கள், கீழானவர்கள், கேவலமானவர்கள் சித்தரிக்கும் பொழுது யாரை திருத்தணும்? நீ உன்னை திருத்தணுமா இல்லையா? உன் வேதத்தை திருத்தணுமா இல்லையா? அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து சொல்லி அதை சரிப்படுத்தணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த திருடன் ஓடும்போது அந்த திருடனை புடின்னு சொல்லிகிட்டே ஓடுவான், அவன் தான் திருடனாக இருப்பான். மற்றவனுடைய கவனத்தை திருப்புறதுக்காக வேண்டி அந்த போகிறான் திருடன், பிடிங்கிறான், அடுத்தவனை கையை காட்டிட்டு போவான், உண்மையில் அவன் திருடனாக இருப்பான். இந்த கதையில் தான் தான் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தடாலடி தட்டத்தை மறைக்க, அந்த மிகவும் மோசமான அந்த பண்புகளை மறைக்க முஸ்லிம்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்படிப்பட்ட கருத்தை அவர்கள் புகுத்த நினைக்கிறார்கள். விளங்க வேண்டும் சகோதரர்களே, இது விளங்க வேண்டிய விஷயம். நான் என்னுடைய புறத்திலிருந்து எந்த பகவத்கீதையை நான் எங்கிருந்து படிக்க போகிறேன், படித்ததை எடுத்து சொல்கிறேன், இருக்கிறத எடுத்து வைக்கிறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பிறப்பால் பெண்களுக்கு பெருமை சேர்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த வகையிலே பெற்றெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் பெண்கள் இருந்தாலும் சரி, அத்தனை வகையிலும் அவர்களுக்கு பெருமை சேர்த்தது தான் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தனை முறையிலும் தரம் தாழ்த்தியது தான் மாற்று மத சம்பிரதாயங்கள். இதை யோசிக்க வேண்டும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயத்துக்கு வர்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி கேவலமாக பெண்களை நினைச்சதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெரிய ஒரு லாஜிக்காக சொல்கிறது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால்ய திருமணம் செஞ்சாங்க. ஆயிஷா நாயிக 6 வயசில் கட்டுறாரு. நான் இதை பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் உங்களுக்கு தெரியும், பல கூட்டங்கள்ல இருந்து தேவையில்லாமல் நம்மளை சீன்றாங்க. யாராவது உங்களை குறை சொன்னால் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க, உடனே முஸ்லீம்களை கொண்டு வர்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தா அந்த இந்து மக்கள் கட்சியில் உள்ள தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், என்ன பேர், சம்பத், அர்ஜுன் சம்பத். அவர் ஒரு ஆள் இருக்கிறார்.
இன்னொருத்தர் எச்ச ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒருத்தர் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு 2 பேர் நம்ம இதில் சுப்பிரமணிய சாமின்னு உங்கள் மதுரை பக்கத்தில் உள்ளவே ஒருத்தர் இருக்கிறான். எல்லா பயிலும் ஒரே ஜாதிக்கார பயிலுக அல்லது ஜாதிக்கு வட்டம் போடுற ஆளுக. இவனுக்கு ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது முகமது நபி மாதிரி அவன் கல்யாணத்தை பிடிச்சிட்டு போக வேண்டியதான், முகமது நபி மாதிரி ஒரு பச்சை பிள்ளையை போய் கட்டிட்டு போக வேண்டியதான். கேட்டா ரணகலமாக போகுது சகோதரர்களே, வேதனைப்படுது. அந்த வேதனையுடைய வெளிப்பாடத்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இல்லைன்னா எங்களை பற்றி நீ ஏன் பேசுகிற? எந்த முஸ்லீமும் உன்னை பேசுகிறானா? பேசலையே. உன்னை தாழ்த்தலாம் பேசுகிறான்னு சொன்னால் அவனுக்கு நீ பதில் சொல்லு. தேவையில்லாமல் முஸ்லீம்களை இழுக்கிறது, முஸ்லீம்களுக்கு உயிரிலும் மேலான அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே குறை சொல்கிற விதமாக பேட்டி கொடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தா என்னமே இவர் ரொம்ப பெரிய யோக்கியனு மாதிரி. அதிலே அவர் சொல்கிறார், அல்லாஹு அக்பர், சின்ன பிள்ளைய போய் 6 வயசில் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைய மனோ இச்சையின் அடிப்படையில் ஆசையின் அடிப்படையில் கட்டுறாரு. அதில் நம்ம அயோக்கியன்னு சொன்னான். ஆயிஷா நாயை கட்டினது ரசூலுல்லா இச்சையுடைய அடிப்படையில் கட்டியிருக்கலாம். யார்? இந்த ரம்ஜான் புருஷன், ஷாபான் புருஷன் சொல்கிறான், ஜரீனா புருஷன் சொல்கிறான். அயோக்கிய பேடு பேசுகிறான் பாருங்க. வெளியே வந்து இன்னமும் வந்துட்டு கல்லாப்பட்டியை திறந்து உட்காந்துருக்கிறான்னு சொன்னால் மானம் சூடு சொன்ன எல்லாத்தையுமே இழந்து அவன் எடுக்கிற அத்தனை வீதியும் ஆடியோக்களை கேட்டால் வீடியோக்களை கேட்டால் 8 கோடி மோசடி, 10 கோடி மோசடி, 20 கோடி மோசடி செஞ்சுட்டான். மோசடி மோசடி அடே ஒன்றை பற்றி சொன்னதுக்கு பதிலை சொல்கிறான்டா மூதேவி, பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். மிமிக்கிரி கமிக்கிரின்னு சொன்னான். எங்கடா மிமிக்கிரி சொல்லி இத்தனை பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறான். மானம் போகுது. அவன் பாசித்து அட்ரஸை கொடுக்குறான், காமில் முழு அட்ரஸை தர்றான், என் மேலே வழக்கு போடுன்னு சொல்கிறான். சும்மா 2 வாசியம் பேசினதுக்கு எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினானுங்க. இன்னைக்கு இத்தனை பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறானே, ஒரு வக்கீல் நோட்டீஸை போடு, வழக்க போடு, அல்லது அது நீ மிமிக்கிரியா இல்லையான்னு குரல் ஆய்வுக்கு விடு. தெரியுமா இல்லையா? இந்த அயோக்கியந்தான் சொன்னது. இதையும் ஆயிஷா நாயகை கட்டுனது ரசூலுல்லா மனோ இச்சையின் அடிப்படையில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு ஒரு குண்டை போட்டான். இப்போ இதே எடுத்து இவனுங்க மிக பெரிய பிரமாதமாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் அருமை சோதர்களே, வரலாற்றுடைய அந்த துணுக்குகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். ஆயிஷா நாயகி நீ குறை சொல்கிறிய, ஆயிஷா நாயகி கட்டினது 6 வயசில் இருக்கலாம். 6 வயசில் திருமணம் நடந்துச்சு. 9 வயசில் வீடு குடும்பம் நடத்தினாங்க, சேர்ந்தாங்க. பெண்கள் அந்தந்த பகுதிக்கு தக்கபடி பரிபக்குவம் பெறுவாங்க, உடல் ரீதியாக அவங்க சரி பண்ணுவாங்க. இது நாட்டில் நடக்கக்கூடியது. இன்றைக்கும் கூட எத்தனையோ 10 வயது பெண்ணெல்லாம் பிள்ளை பெக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அதனால் அந்த நேரத்தை அன்னை ஆயிஷாவுக்கு அந்த பக்குவம் இருந்துச்சு. இவங்க என்ன கடத்திட்டா வந்தாங்க, கூட்டிகிட்டு ஓடியான்ட்டாங்களா? அவங்க தாய் தப்பன் சொல்லி 6 வயசில் திருமணம் எக்ரிமெண்ட் நடக்குது, 9 வயசில் கூட்டு நடத்துகிறாங்க. இதை ஏண்டா இப்போ பேசுகிற? 1400 வருஷத்துக்கு முன்னால் அபூபக்கர் வந்து எதாவது ரிப்போர்ட் கொடுத்தாரா? என் பிள்ளையை கட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னாரா? அல்லது அவருடைய மனைவி உம்மைமணி ஏதாவது வந்து சொல்லுச்சா? என்னத்துக்கு இன்னைக்கு பேசுகிற? நீ என்ன பெரிய யோக்கியமாக இருந்துக்கிட்டு இதை வெளியே வந்து பேச வர்ற? நீ சிறுபிராயத்தில் பாலிய திருமணம் செய்யலாமா? இது ஒரு 53 வயசு கிழமை ஒரு 6 வயசு 9 வயசு பொம்பளை பிள்ளைய போயிட்டு இந்த மாதிரி செய்கிறது, இது பெண்ணுக்கு மதிப்பு சேர்க்கிறதா, மரியாதை கொடுக்கறதா, கேவலப்படுத்துறதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அருமை சோதர்களே, நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்தந்த ஏரியாக்களுக்கு தக்கபடி, நாட்டுக்கு தகுந்தபடி பெண்களுடைய உடல் அமைப்புகள் அமையும். சிலர் சீக்கிரம் ருதுவாவார்கள், சிலர் சீக்கிரமாக திருமணத்திற்கு ரெடியாக இருப்பார்கள். அன்னை ஆயிஷா அந்த வழியிலே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்திருந்தார்கள். ஏறத்தாழ அவர்கள் 18-9 9 ஆண்டு காலங்கள் வாழ்க்கை நடத்தினாங்க. என்றைக்குமே ஆயிஷா நாயகி குறை சொல்லலை. நீ ஏன்டா சொல்கிற? அவங்க கட்டியிருந்த ஆயிஷா நாயகி என்னைக்காவது அந்த கிழமை என்னை கட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிச்சா? அதில் சொல்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா? எதுவுமே இல்லை. இங்கே உட்காந்துக்கிட்டு நீ ஏன்டா பேசுகிற? அப்போ நீ யோக்கியனமாக இருக்குமா இல்லையா? நீ முழுமையாக அதை ஃபாலோ பண்ணுறவனா இருக்கணுமா இல்லையா? ஓம் வேதம் அதை சரி செய்கிறதா இருக்கணுமா இல்லையா? சகோதரர்களே, எடுத்து பார்த்தா ராமனுடைய வரலாறு, சீதையை கட்டினதா உங்களுக்கு தெரியும். நான் இந்த ராமாயணம்ங்கிறது கதையா, காவியமா, கற்பனையா, சம்பவமா, வரலாறா, இதை நான் உங்கள்கிட்ட பேச வரலை. அது யாரோ அவங்களுடைய விருப்பத்துக்கு இருக்கலாம்.
ஒரு சமயம் உண்மையான சம்பவம் என்று ஒரு பேச்சுக்கே வைத்து கொண்டாலும் கூட அதை நீங்கள் எடுத்து பார்த்தா ராமே சீதையை கட்டுற நேரத்தில் சீதைக்கு வயசே 6 தான். சீதைக்கு வயசே 6 தான், ராமனுக்கு வயசு 12. எடுத்துப்பார் ராமாயணத்தை. கம்ப ராமாயணத்துக்கு போகாத, அவன் மறைச்சு போட்டான் எல்லாத்தையும். வால்மீகி ராமாயணம் அசல் ராமாயணம் சனஸ்கிருதத்தில் எழுதினது, விளங்குதா? அவன் எழுதியிருக்கிறத எடுத்துப்பாரு. எப்போ ஆஞ்சநேயரை 12 வயசு தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்புனது பிறகு ஆஞ்சநேயர் சீதை முன்னால் வந்து நிற்கும் போது அந்த சீதை அம்மா சொல்லுது, 18 வருஷம் ஆச்சு நான் சேர்ந்து வாழ்ந்தேன் அவர் கூட. 6 வயசில் கல்யாணம் முடித்து 12 வருஷத்தில் நான் வாழ்க்கை நடத்திட்டு 18வது வயசில் காட்டுக்கு வர வேண்டியதாயிருச்சு. ஆஞ்சநேயரிடம் சீதை அம்மா ஒப்புச்ச அந்த ஒப்புதல் இருக்குது. இதே ராமாயணத்தில் இருக்குது, வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அல்லாஹு அக்பர். அந்த வாசகத்தோடு சொல்றேன், ஒரு சின்ன வாசகம் தான். அஷ்டாதச வருஷாணி மம ஜென்மணி கன்யதே, சனஸ்கிருத மொழியில் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் சொல்லுது, நான் 18 வயதில் இங்கே காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். 12 வயசு வாழ்ந்தேன், சேர்ந்து 6 வயசில் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கக்கூடியத சீதையே சொல்லுது. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல அதே சனஸ்கிருத மொழியில் இருக்குது. சொன்னால் நேரமாயிருங்க, நான் வெறும் மொழிபெயர்ப்பு சொல்கிறேன். நான் சிறுபிரேமா உன்னை கட்டி இருக்கும்போது என் மேலே என்னைய எந்த சந்தேகம் படலையப்பா. சின்ன பிள்ளையா என்னை கட்டும்போது நீ சந்தேகப்படாத, நீ பெரிய ஆளுக்கு பிறகு ராவணன் என்னை தூக்கிட்டு போனதுக்கு பிறகு என் மேலே சந்தேகப்படுறது நியாயமாண்டு ராமனை பார்த்தியே சீதை கேட்குது. இதுவும் இருக்குது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கண்டா அந்த வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 8 வயசு பொம்பளை பிள்ளைக்கு ஆயிட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லுது. இந்து மத வேதத்தில் இருக்குது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தர்றேன் நான். 8 வயசுக்கு ஆனதற்கு முன்னாலேயே அந்த பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும். நீ பேசலாமா ஆயிஷா நாயை பற்றி? ஓ வேதம் இப்படி சொல்லுதே. சரி, 8 வயசுக்கு முன்னாலேயே கட்டி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு விட்டு தொலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நீ 8 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சு அந்த பொம்பளை பிள்ளை ருதுவாகி மேஜராகி அதுக்கு மாதவிடாய் வருதுன்னா, இந்த 8 வயசுக்கு முன்னாலே இந்த பள்ளி பிள்ளையை கட்டி கொடுக்காத கொடுமைக்கு அந்த பிள்ளையுடைய மாதவிடாயை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தகப்பன் குடிக்கணும்னு வருது. தான் மகளுடைய ருதுவை மாதவிடாய அவன் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் தகப்பன் குடிக்கணும்னு வருது. அப்போ என்ன, அந்த 8 வயசுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணுங்க. இப்போ இவ்வளவு அழுத்தமாக உன்னுடைய வேதத்தில் ராமச்சந்திரஜியை பற்றி சீதாஜியை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது வாயையும் நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டுல இருந்திருக்கணும். அதை விட்டு போட்டு அன்னை ஆயிஷா மேலே நீ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறதுண்டா எவ்வளோ பெரிய அனாச்சாரியம் சகோதரர்களே, அற்பத்தனம் தானே. 3வது விஷயம், முடிவான விஷயம். நான் ஏன்னா அவங்கள சொல்லியிருக்கிறாங்க டைம், அதுக்குள்ளே ஏன்டா அதுக்கு பிறகு துவா ஓதணும், செலவாத்து ஓதணும், எல்லாமே இருக்குது. அருமை சகோதரர்களே, இஸ்லாமியத்தில் முஸ்லீம்கள் மேலே, அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, நபி அவர்கள் பலதாரமணம் செஞ்சாங்க, 11 கல்யாணம் முடித்தாங்க. நீ முகமது நபி மாதிரி அவளை கட்டு இவளை கட்டுலாம் பேசுகிறானுங்க. இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறத அதில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாங்க, இதை ரசூலுல்லாஹ் 11 கல்யாணம் முடித்தாங்க. யார் மறுத்தா? நம்ம மறுத்தமா? இந்த 11 கல்யாணம் முடிக்கிறது என்னடா தப்பு? அவருக்கு வல்லம் இருந்துச்சு, வளம் இருந்துச்சு, சக்தி இருந்துச்சு, செஞ்சாரு. உனக்கு ஒன்றும் இல்லைடா, சும்மா இருந்து தொலையன். அதுக்கே இந்த பேச்சு பேசுகிற? ஒன்றை கட்டி போட்டு ஓட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கிறிய பார்லிமெண்ட்டில். அதே மாதிரி இருக்கிறவன்லாம் முண்ட பயலாவில் இருக்கிறான், கல்யாணம் இல்லாதவனா உட்காந்துருக்கிறான். என்னடாண்டா இப்படி இருக்கிறான்டா, இங்கே முடிச்ச ஒரு மேலே இருக்கும் குறை. அருமை சோதர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடுத்து அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சில நபிமார்கள் கல்யாணமே முடிக்கலை. அந்த வயசுக்கு வரல, அதுக்கு முன்னாலே அவங்களுடைய வஃபாத்து வந்துருச்சு, முடிஞ்சு. அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கலை,
ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கல, கல்யாணமே முடிக்காமல் அவங்க வாழ்க்கையை முடிச்சு போனவங்க, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் வந்து வாழ்க்கை நடத்துவாங்க. சில நபிமார்கள் ஒரே ஒரு கல்யாணம் முடித்தாங்க, அதுவும் வரலாற்றில் இருக்குது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு கல்யாணம் தான் முடித்தாங்க, அம்மா ஹவ்வாவை மனைவியாக வச்சுருந்தாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரே மனைவி தான் வச்சுருந்தாங்க, வாலிகாவை முடிச்சிருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு திருமணம் முடித்தாங்க. இதுவும் நபிமார்களில் இருக்குது. 4 திருமணங்கள் செய்தவங்களும் இருக்கிறாங்க, 4 திருமணங்கள் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 திருமணம் செஞ்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 4 திருமணம் செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் 4 திருமணம் செஞ்சாங்க. இதுவும் இருந்திருக்கு, இதெல்லாம் இருக்குது, இல்லாமல் அல்ல. அதே மாதிரி சில நபிமார்கள் அவர்களுடைய தகுதிக்கு தக்கபடி அந்த கால சூழ்நிலையில் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 40 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. 20 அடிமை பெண்கள் இருந்தாங்க, மொத்தம் 69 பெண்கள் அவங்கள்ட்ட இருந்தாங்க. வரலாறு சொல்லுது, எடுத்து பார்க்கலாம். நம்முடைய வேத வரலாறுகள்லாம் முன்னால் இருக்குது. ஹஜ்ரத் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ல போனால் இன்னும் பல, அவங்க சொல்கிறாங்க 700 300 1000 மனைவிமார்கள் இருந்தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் அவரவர்களுக்கு தேவைக்கு ஏற்பட்ட அந்தந்த காலத்தில் கல்யாணம் முடிக்காமே இருந்தாங்க. 1 முடித்தவங்களும் இருக்கிறாங்க, 2 முடித்தவங்களும் இருக்கிறாங்க, 4 முடித்தவங்களும் இருக்கிறாங்க, 100கணக்காக முடித்தவங்களும் இருக்கிறாங்க. அதில் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 முடித்தாங்க. என்ன தப்பு, என்ன இச்சையின் அடிப்படையில் முடித்தாங்க. 25வது வயசில் அன்னை ஹதீஜாவை திருமணம் செய்கிறாங்க, 40 வயசு மூதாட்டிய. 25 ஆண்டு காலங்கள் வாழ்க்கை நடத்துகிறாங்க. 25 கல்யாணம் முடிச்சு 50 வயசு வரைக்கும் ஹதீஜாவை விட்டு வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கல. அவர் இச்சைக்கு அடிமைப்பட்டவராக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அக்காலத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கூடாதா, அவங்க செய்திருக்க முடியாதா, அல்ல பெண் தராமல் இருந்திருப்பாங்களா? ஒரே ஒரு மனைவியோடு 25 ஆண்டு காலங்களை ரசூலுல்லாஹ் கழிக்கிறாங்க. அவங்க வயது 50 ஆகும் பொழுது ஹிஜ்ரத்துக்கு ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை ஹதீஜா இறந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு சௌதாவை மணக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவை மணக்கிறாங்க, ஹப்சாவை மணக்கிறாங்க, உம்மு சலமா, ஆக ஒரு லிஸ்ட்டு போகுது. இவர்களெல்லாம் எல்லாருமே இச்சையின் அடிப்படையில் மணக்கப்பட்டதா? வரலாறு எடுத்து படிச்சுப்பார். ஒரு கல்யாணம் முடித்தா அந்த கூட்டமே இஸ்லாத்தில் இணைஞ்சிச்சு, அந்த கூட்டமே இஸ்லாத்தில் இணைஞ்சி. அரபுகள்கிட்ட அந்த பழக்கம் இருந்து சகோதரர்களே. காலையில் கூட என்னுடைய சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கும்பகோணத்தில் ஒரு ஹக்கீம் சாப்பிட்டு இருந்தார், அப்துல் ஹக்கீம்னு பேர். அவர் மகன் அனீஸ்ன்னு இருந்தார். குரானிய புக்டியாப்புடைய அந்த ஓனர் ரஷீத் மொல்லி அவர்களுடைய கிளாஸ்மேட் அவர். அந்த ஹக்கீம் சாப் என்பவர் மதீனாவில் ஓதுனவர். மதீனாவில் ஓதுகிற காலத்தில், அந்த காலத்திலலாம் ஏழைகளாக இருந்தாங்க அந்த அரபுகள். யார் பொண்ணு கேட்டாலும் கொடுத்துருவாங்க, இன்றைக்கி போனால் கொடுக்க மாட்டான், அடித்து போடுவான். அன்னைக்கு காலகட்டத்தில் இவர் அங்கே மதீனாவில் ஓதுகிற காலத்தில் அங்கே கல்யாணமும் முடித்தார். அவர் பேர் அப்துல் ஹக்கீம், வைத்தியராக இருந்தார், மிகப்பெரிய காஸ்ட்லியான வைத்தியர், விளக்குதா? அவர் காரி தையீப் சாப் போன்றவர்களுக்கு அவங்க வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மிகப்பெரிய ஆள். நான் எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் கல்யாணம் முடிச்சுட்டு, ஓதி முடித்த உடனே அரபுகளில் கல்யாணம் முடிக்கிறது லேசு, தலாக்கு விடுறதும் லேசு. அவர் விட்டுட்டு வந்துட்டார். வந்து இங்கே கல்யாணம் முடித்தார், புள்ள குட்டிகளை பெற்றார். ஏறத்தாழ 40 வருஷத்துக்கு பிறகு அவர் திரும்ப அரேபியாவுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ எதுக்கோ போகிறார். அரபுகள்கிட்ட உள்ள பழக்கத்தை சொல்கிறேன். 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால் கல்யாணம் முடித்து விட்டுட்டு வந்த மனுஷன் 40 வருஷத்துக்கு பிறகு போன உடனே இவருக்கு பொண்ணு கொடுத்த குடும்பத்தாரை பூரா சுற்றி வளைச்சி இவரை உட்கார வச்சு 7 நேரம் சோறு போட்டிருக்கிறாங்க. எங்கள் வீட்டுடைய மருமகன்ப்பா, அந்த காலத்தில் திருமணம் செஞ்சார், என் பிள்ளையை கட்டினவர் அப்படின்ட்டு அவரை உட்கார வச்சு விருந்து மேலே விருந்து இப்படி கொடுக்கக்கூடிய பழக்கம் அரபுகள்கிட்ட இருக்குது. இப்போ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சாங்க, உம்மு ஹபீபாவை செய்தாங்க, ஜைனபை செஞ்சாங்க. என்ன காரணம்? வரலாறு எடுத்து பாருங்க. அங்கே திருமணம் செய்வது, அந்த கிளையார்கள் முழுவதும் முஸ்லீம் ஆவது, இப்படி ஒரு பல காரணங்களை வைத்து, பல கோட்பாடுகளை வைத்து அந்த பெண்களை திருமணம் செய்தார்களே அல்லாமல் இச்சையின் அடிப்படையில் அல்ல. அதை கொச்சைப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு மோசடி. அது
மகா மட்டகரமான லாஜிக்க சகோதரர்களே. நான் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன். திரும்பவும் அதே இடத்துக்கு தான் நான் போகிறேன். உங்களுக்கு வால்மீகியில் அயோத்தியா காண்டத்தில் ராமனுக்கும் பல மனைவி இருந்ததாக எழுதப்பட்டிருக்கு. இவன் சொல்கிறான், அவன் சம்பத்து நாஜர் சம்பத்து, என்ன சம்பத்து, அர்ஜுன் சம்பத்து சொல்லும்போது சொல்கிறான், அவன் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல். ராமனை பற்றி ஒரு வில்லாம் ஒரு இல்லாம், அதே ஒரு பொண்டாட்டியா, ஒரு சொல்லாம், அதே ஒரே சொல்லு, மாற்ற மாட்டாரான். ஏண்டா அது உண்மையா? நீ இல்லு இல்லு வில்லு சொல்லுன்னு முடிஞ்சு போயிருமா? உன்னுடைய வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறாரு, வால்மீகியே சரக்கம் 8 சுலோகம் 12 அதில் சொல்லும் பொழுது ராமனும் பல மனைவியரை மணந்தார். அப்போ பல மனைவியர் மணந்திருக்கிறாரா இல்லையா? அதில் என்ன உனக்கு அதில் குறையாகி போச்சு? அப்போ நீ பேசலாமா எங்கள் நபியை பற்றி? இந்த மாதிரி இச்சைக்கு பல மனைவிகளில் பல கொண்டாட்டியை கட்டினாருங்க குடித கொச்சையா நீ பேசிக்கலாமா? ராமனை பற்றியே இப்படி வந்திருக்குது. அதை கூட விடுங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. ராமனுடைய அப்பன் யாரு? தசரதன். ராமனுடைய அப்பன் தசரதன். தசரதனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்துச்சு? தசரதனுக்கு இருந்த பொண்டாட்டியுடைய பேர் கௌசல்யா 1, கைகை 2, சுமித்ரா 3. கௌசல்யாவுக்கு பிறந்தது ராமன், கைகைக்கு பிறந்தது பரதன், சுமித்ராவுக்கு பிறந்தது லட்சுமணன், சத்ருகன் லட்சுமணன். இந்த 2 பேர். சரி, இதாவது போய் 3 கட்டி வச்சிருந்துருக்கிறான். வேற இதெல்லாம் 4 வருது. நான் அதே விளக்கமாக போகலை, இன்னொன்னையும் மேலே கொண்டு வரேன் பாருங்க. அதே இதில் எழுதியிருக்கிறாங்க ராமாயணத்தில். அதில் பார்த்து எழுதி நீங்கள் எடுத்து படிக்கிறேன் பாருங்க. தசரதனுக்கு இருந்த துணைவியார், மனைவி 3. துணைவின்னு சொன்னால் விளங்கிக்கங்க யாருக்கு சொல்கிறதுன்ட்டு. அவருக்கு இருந்த துணைவி 60,000. விளங்கிருச்சா? தசரதே ராமனுக்கு அப்பன். அவன் கட்டின பொண்டாட்டி 3. அவன் வச்சிருந்த துணைவியார் எத்தனைங்க? 60,000. பெரியார் அந்த காலத்தில் சொல்லுவார், ஒரு முனிசிபாலிட்டியாக இருந்தால் 20,000 பேர் இருக்குன்னுட்டு. இவன் 3 முனிசிபாலிட்டியை கட்டி வச்சிருக்காண்டான்ட்டு. உண்மை தானே? இவ்வளோ பெருசா அதுலேயும் கணக்கு போட்டு சொன்னான். ஒரு பொண்டாட்டியை தொடுத்து திரும்ப அந்த பொண்டாட்டியை தொடணும்னா 169 வருஷம் கழியணுன்ட்டு. ஏன்னா இத்தனை ஓட்டையை நீ வச்சுக்கிட்டு பலமாம் ஊரறிய நாடறிய ஒவ்வொன்றையும் சொல்லி கல்யாணம் 11 கல்யாணம் எங்கள் நபி செஞ்சாங்கண்டா. இது பெண்களுக்கு செய்யக்கூடிய அநீதமா? எந்த பெண்ணாவது இப்போ முறையிட்டாங்களா? 11 மணிமேல நபியை குறை சொல்லி வாழ்க்கையில் எங்கள் நபியுடைய ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கு. கதை இல்லை, அது குறிக்கப்பட்டிருக்குது, வரலாறு பதியப்பட்டிருக்குது. எங்க நபியுடைய சொல்லையும் செயலையும் வடித்து கொடுத்த 5 லட்சம் பேருடைய வரலாறும் பதியப்பட்டிருக்கு. அப்படி பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் எங்க மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அங்கமும் வாழ்க்கையுடைய பகுதியும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஆதாரத்தோடு அறிவிப்பாளர் தொடரோடு பதியப்பட்டிருக்கக்கூடியது. கதையும் கலாச்சாரமும் காவியமும் கற்பனையும் கலந்தது அல்ல. அதனால 11 கல்யாணம் முடிச்சாங்க. அதுக்கு தேதி இருந்துச்சு, இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்கன்னு இருந்துச்சு, இப்படி அவங்கள்ட்ட வாழ்க்கை நடத்தினாங்கன்னு இருந்துச்சு, ஒவ்வொருவர்கிட்டையும் இத்தனை பேர்கிட்ட அவங்க மனைவி தங்குனாங்கன்னு இருந்துச்சு. இது எல்லாமே வரலாற்று பூர்வமா இதெல்லாம் இருக்க. இதை ஏடா குறை சொல்ற? ஓ மார்க்கத்தில் இன்னைக்கும் பார்க்குறோம். நீ ஒன்றை கட்டுன்னு சொல்கிற, தசரதே அத்தனையை கட்டி வச்சிருக்கிறான். சரி, ஒன்றை கட்டி போட்டு அதுக்கு அல்லாமல் எல்லை இல்லாமல் வச்சுக்கிறலான்னு வைக்கிறியப்பா. எங்கள் மார்க் அப்படி சொல்லலை. நாளை கல்யாணம் முடியும்னு சொல்லுது, நாளையும் கட்ட சொல்லலை. உனக்கு வசதி இருக்குது, தேவை இருக்குது, 4 வரைக்கும் செஞ்சுக்கிறலான்னு சொல்லுச்சு. அவ்வளோதானே தவிர முஸ்லீம்கள்லாம் நிறையா கல்யாணத்தை முடித்து பிள்ளையை பெற்றுட்டாங்க, அதனால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கூடுது. பைத்தியகாரத்தனமான வாதம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கை தூக்கி சொல்லுங்க, எவங்க 4 கல்யாணம் முடித்த ஒரு ஆளாக இருப்பான்? ஒருத்த கூட இருக்க மாட்டான். 2 கல்யாணம் முடித்தவனும் இருக்க மாட்டான். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று முடிச்சிருப்பான், அது வேறு விஷயம். ஒரு நேரத்தில் ஒன்றை வச்சு ஒப்பத்துறதே பெரிய காரியமாக இருக்குது. 2யும் 3யும் எவன்டா யோசிக்கிறான்? அப்போ ஏன் இஸ்லாத்து மேலே உள்ள ஒரு அவப்பெயரை சொல்கிறேன்? பலதார மனம்ங்கிறது இஸ்லாத்தில் பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய மதம். ஏண்டா சொல்கிற? சொன்னமா அவங்கள பலதார மனம் எப்போ முடிக்க சொல்லுச்சு?
ஃபஇன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன். முறையா நடக்கணும், சரியா பங்கு கொடுக்கணும், வாழ்க்கையில சமமா நடத்தணும். அப்படி முடியலன்னா உன்னோட நில்லுன்னு நமக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் தான் இது. முஸ்லிம்கள் பெருகிறாங்க பிள்ளைய பெற்றா பெருகிறாங்க. அட யோசிச்சு பார்க்க வேணாமா? உன்கிட்ட இருக்கிற பிள்ளையோட எங்கள் பிள்ளையோட கூடவாயிருச்சு. நிச்சயமாக பெருகிறாங்க, நான் மறுக்கலை. அது பெருகிறதுக்கு காரணம் ஓ மதம் காரணம். ஓ மதத்தில் இருக்கக்கூடியவனை அவனுக்கு ஒப்பத்தை தெரியலை, அவனை ஏற்றத்தாழ்வு வச்ச, அவனுக்கு பிறப்பால் அவனுக்கு கொடுமை செஞ்ச, பிறப்பால் தாழ்ந்தவன் சொன்ன, எந்த நிலையிலும் அவனுக்கு உயர வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு செய்கிற, இன்னைக்கு வரைக்கும் செயல் வழிவில்லாது செய்கிற, பொறுக்க மாட்டாமல் உன்னை விட்டு கிளம்பி எங்கள்கிட்ட வர்றான். நாங்கள் பயந்துக்கிட்டு அவனை சேர்க்க மாட்டேங்கிறோம். டே நீ வந்து தொலைகிற, அவன் எங்களை பின்வாட்டான். அங்கே மாறி போட்டால் தாய் வீடு திரும்புதான். என்னடா நாய் வீடு திரும்புது அங்கே போனால் மட்டும்? இங்கே வந்துட்டு சொன்னால் மதமாற்றம், வற்புறுத்தல். எந்த இடத்துல இருக்குது? காசை கொடுத்து மதம் மாத்திரதாண்டா. எங்களை 700-800 ஆண்டு காலம் ஆண்டுட்டு போயிட்டான் அவன் மோலாயர்கள். அவன் என்னைக்கே எல்லாத்தையும் ஆகிட்டு போயிருப்பான். எங்கள் மார்க்கத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், நிர்பந்தம் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது. சிந்திக்க சொல்லுது, சிந்திச்சு பாருது. சிந்திக்கிறான், நமக்கு எங்கடா விமோச்சனம் இருக்குன்னு இருக்கான். பார்த்தான், இங்கே வாடாங்கிறான். ஒரே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, ஒரு சஃபுல நில்றாமா. நீ என்னதான் செய்ய. நம்ம மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் 1000 பேர் சேர்ந்து ஹிந்து ஆகிறோம்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. நம்மளை இந்த 1000 பேர்த்தையும் அவன் பிராமணனா சேர்த்துக்கிடுவானாண்டுகளுக்கு ஒரு காலத்திலும் சேர்க்க மாட்டான். ஏன்னா அவன் நம்மளை எந்த நிலையில் வைப்பான் தெரியும். அதனால் இந்துக்கள் யோசிக்கிறாங்க, சிந்திக்கக்கூடிய காலம் இது. முந்தி தான் போடுறா சாமிண்டா கூடுறா கும்பிடுன்னுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படி அல்ல, அறிவு பெருக்கமான காலம். சிந்திக்கிறான், எங்கடா விமோச்சனம் இருக்குன்னு பார்க்குறான். இங்கே எல்லாத்தையும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறானேன்னு பார்க்குறான். நமக்கு அங்கே போயிட்டா ஒரு மரியாதை கிடைக்குது, மதிப்பு கிடைக்குது. இந்த ரூபத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்களே, அல்லாமல் காசுக்கும் பழக்குமா எங்கள் ஆளுகளே வக்கத்தில் இல்லாமல் கிடக்கிறான். இவனை காசு கொடுத்தா மாற்ற போகிறான், இல்லாட்டி மிரட்டி மாற்றுற அளவுக்கு எங்கள்கிட்ட என்னடா வல்லமை இருக்குது? என்ன வல்லமை வச்சு நாங்கள் மிரட்ட போகிறோம்? நிச்சயமாக பெறுகிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கம் இப்படியே இருந்து விடாது. ஒரு காலம் வரும், லா யபுகா பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்துல் இஸ்லாம் பிதுல்லி தலீலின் அவ் பிஇஸ்ஸி அஸீஸின். உலகத்தில் இருக்கக்கூடிய கோபுரமாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாம் புகுந்தே தீரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கௌரவத்தோடு வருவார்கள் அல்லது அடிபட்டு வந்து சேர்வார்கள். இந்த சுப்பிரமணிய சாமி வீட்டிலையும் எங்க முஸ்லீம் இருக்கிறான் தெரியுமா? எத்தனை பேர் இங்கே எங்கெல்லாம் மதம் பேசுகிறாங்களோ, எழுத்து பேசுகிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ளே முஸ்லீம் நுழைஞ்சு தான் இருக்கிறான். நீங்கள் எடுத்து பார்க்கலாம் சரித்திரத்தில். அதனால இஸ்லாம் வரும், பிதுல்லி தலீலின் வ பிஇஸ்ஸி அஸீஸின். அடிபட்டு வருவான் அல்லது ரொம்ப கௌரவத்தோடு வந்து சேருவான். இஸ்லாம் பரவும், இஸ்லாம் மேலோங்கும். அதற்கு காரணம் அடாவடித்தனம் அல்ல, அதற்கு காரணம் அகம்பாவம் அல்ல. அதில் இருக்கக்கூடிய சிறந்த கொள்கை, திறந்த கொள்கை. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், லா ஃபضل للعربي للعربي على العجمي. அல்லாஹ், எந்த அரபிக்கும் அஜமி மேல பெருமையே கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலத்தால் இங்கே பெருமை இல்லை, வங்கிஷத்தால் பெருமை இல்லை. அல்லாஹ், பிலால் ஹபஷிக்கு கொடுக்கப்பட்ட உரிமை பெருமை உத்துபாவுக்கு கிடையாது, ஷைபாவுக்கு கிடையாது, அபு லஹபுக்கு கிடையாது, அபு ஜஹலுக்கு கிடையாது. காரணம் என்ன? பிலால் என்ன பெரிய உயர்ந்த குலத்தை சேர்ந்தவரா? அருமை சோதர்களே, இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடியது தியாகத்திற்கும் இறை அச்சத்திற்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை அல்லாமல் இங்கே பிறப்பால் பெருமை இல்லை, குலத்தால் பெருமை இல்லை, மொழியால் பெருமை இல்லை. அரபிக்கு அஜமியின் மீது கிடையாது, அபியலுக்கு அசுவது மேல கிடையாது, வெள்ளையனுக்கு கருப்பன் மேலும் எந்த பெருமை கிடையாது. அல்லாஹுக்கு மத்தியிலே, அல்லாஹுடைய முன்னாலே அவன் தக்குவா என்ற இறையச்சம் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதை வைத்துத்தான் இஸ்லாம் பெருமையை கொடுக்கிறது. வேறு எதன் மூலமும் பெருமையை பெற முடியாது என்ற தத்துவத்தை இஸ்லாம் போதித்த காரணத்தினால் அந்த தத்துவம் எடுபடுகிறது. மக்கள் சிந்திக்கிறார்கள், வாழ்க்கையிலே பார்க்குகிறார்கள், அதை கொண்டு வருகிறது. சோதரர்களே, ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்ல நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன்.
ஹஸ்ரத் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு பேர் வந்துட்டதுனால எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு. ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மக்களெல்லாம் குழுமி இருக்கிறாங்க. லுஹர் நேரம் வந்துச்சு. லுஹருக்கு பாங்கு சொல்லணும். முதல் பாங்கு மக்காவுடைய காபாவின் மீது ஒலிக்க போகுது. ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறாங்க, இந்த சிறப்பு எனக்கு வேணும், பாங்கு சொல்லக்கூடிய பெருமை எனக்கு வேணும். ஒவ்வொருவருக்கும் ஆசை. குறைஷ் குல மக்கள், குலத்தால் உயர்ந்து நின்றவர்கள், அக்காலத்தில் இந்த குல பெருமை பேசியவர்கள், பிலால் ஹபஷியை தூசித்தவர்கள், முசாபை வெறுத்தவர்கள், சுஹைபை ரூமியை வெறுத்தவர்கள், சல்மான ஃபாரிசியை விரட்டியவர்கள், வெளிநாட்டவர்கள் என்று தூசித்தவர்கள். அப்பொழுதுதான் எண்ணற்ற பேர்கள் முஸ்லிமாயும் இருந்தார்கள். ஃபத்ஹ் மக்காவுடைய அன்றைய தினத்திலே குழுமிய மக்களுக்கு மத்தியிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சைகையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். யாருக்கு அந்த உரிமை கிடைக்கிறது என்று. வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்து ஓர் இறைவனை நம்பியதற்கு அத்தனை ஒப்பற்ற துன்பங்களை ஏற்றிருந்த ஹஜரத் பிலாலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பிலாலே எழுங்கள், பாங்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஹஜரத் பிலால் ஹபஷி எழுந்து நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாருக்கும் முன்னால் மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட அப்போதுதான் முஸ்லீமாக இருந்த சிலர் இன்னும் இஸ்லாம் அவரிடத்தில் ஊடுருவவில்லை, உறுதி பெறவில்லை, ஈமான் உறுதி பெறவில்லை. அன்றைய காலகட்டத்தில் முஸ்லீமான ஒரு 4 மக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பேர் உசைதுன்னு வருகிறது, சுஹைலுன்னு வருகிறது. இவர்கள் ஒருவர் சொன்னார், இந்த மாதிரி கன்றாவியை பார்க்காம எங்கள் அப்பன் போய் சேர்ந்தது நல்லதாக போச்சுட்டு. பிலால் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், அழகும் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது, பொருளாதார வசதியும் கிடையாது, வாழ்க்கையெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்து மீடேறி வந்த இந்த மனிதனுக்கு இந்த பெருமையா? காபா மேலே ஏறி நின்று பாங்கு சொல்கிற அளவுக்கு இந்த பெரிய பெருமையை கொடுத்துட்டாரு முகமது. நல்ல வேலையாக போச்சு, எங்கள் அப்பன் மௌத்தா போயிட்டான்ட்டு. இந்த கன்றாவியை பார்க்கலையேன்ட்டு. அல்லாஹு அக்பர். ரெண்டாவது ஆள் சொல்றார், அமா வஜத முஹம்மதுன் கைர ஹாதல் குராபி அல் அஸ்வதி முஅஸ்ஸினன். முஹம்மதுக்கு இந்த கருங்காக்கையா இருக்கிற முகம்மதை விட்டுட்டு வேற ஆளும் முஅஸ்ஸின் கிடைக்கலையாண்டார். வக்கன பேசுறார். மூணாவது அவர் சொல்றார், கூடிய சீக்கிரம் இந்த நிலம் மாறிடும், நமக்கு கண்ணியம் வந்துடும். நாலாவது அபூ சுஃபியான் உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னார், நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை, நான் பாட்டுக்கு சொல்ல போக ஜிப்ரீல் வந்து இங்கே போட்டு கொடுக்க மாட்டிக்கிருவேன், நான் சொல்ல மாட்டேன் ஒன்றுண்டார். 4 பேரும் பேசிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரையும் கூப்பிட்டாங்க. நீ இதை சொன்னியாண்டாங்க. அப்போ அபூ சுஃபியான் சொன்னார், ரசூலுல்லா நான் ஒன்றுமே சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தின் இது மாண்பு. இது அந்த குறைஷ் குல தலைவர்களுக்கு மத்தியிலே பிலாலை தூக்கி நிறுத்தியது எது? அவர் செய்திருந்த அர்ப்பணம், தியாகம், அவர்கள் வைத்திருந்த ஈமானுடைய வேகம், இறையச்சத்தினுடைய பண்பு, இதுதான் இஸ்லாத்துடைய பெருமைக்கு அடிப்படை. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். குர்ஆன் அடிச்சு சொல்லுது, இறைவனிடத்திலே மிக பெரும் உன்னதமான அந்தஸ்தை யார் அதிகம் பெறுவார் என்றால், யார் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சுவாரோ அவர் பெறுவார் என்றார். இந்த அடிப்படை விளங்கிய காரணத்தினால், இந்த அஸ்திவாரத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால், யாருக்கு அல்லாஹ் ஞானம் வழங்கினானோ, நசீபை வச்சானோ, அவன் இஸ்லாத்தில் வர்றான். நசீபு இல்லைன்னு சொன்னால் 1000 நபி வந்தால் கூட வரமாட்டான், வரப்போகிறதில்லை. ஆகையினால அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தில் பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை மற்ற எந்த மதத்திலும் கொடுக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணிடத்துக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரங்கள் எண்ணில் அடங்காதது. சொல்ல வேண்டுமானால் ரொம்ப நேரம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆகையினால அல்லாஹுடைய அருளால் என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள் இஸ்லாத்துடைய பெருமை விளங்குவார்கள். இவர்கள் காட்டக்கூடிய படப்பிடிப்புக்கு முன்னால் அவர்கள் மடங்க மாட்டார்கள். இவர்கள் தூண்டுவார்கள். புர்காவை கலட்டுமாம், பள்ளிக்கு உள்ள நுழையுமாம். என்ன அநியாயம் பாருங்க சட்டம். தலாக்கு சட்டத்தை இத்தனை பேர் எதுக்குறான், பில் பாஸ் பண்ணுறான்.
அங்கே வந்து ஐயப்ப சாமிக்கு கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, கேட்க மாட்டேங்கிறான். என்னடா நீ சட்டம் போடுற? நான் இதில் வரல. கோர்ட்டு வந்து மத சம்பிரதாயத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறத என்னுடைய கொள்கையும். அது எந்த மதத்திலையும் கிடையாது, அவங்க தலையிடக்கூடாது, அது வேற கருத்து. நான் ஒன்றை கேட்குறது, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிருச்சு, அதனால 3 தலாக்குடைய சட்டத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றிய. அதே சுப்ரீம் கோர்ட் தானே இங்கேயும் சொல்லிச்சு பெண்கள்லாம் சபரிமலைக்கு போகலாண்டு. இப்போ நீ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கணும்? எல்லாரும் போகலாம்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெட்டை வேடை ஏன் போடுற? என்ன தேவை இருக்குது? அப்போ நியாயம், நீதி, நேர்மை என்பது கொஞ்சமும் இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் இன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அருமை சகோதரர்களே, என்னுடைய அன்பை பெண்மக்கள், சகோதரிகள், தாய்மார்கள் இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆங்கேங்கே அறியாமையால் நடக்கக்கூடிய சில தவறுகள், முஸ்லிம்களிடத்திலே கல்வி ஞானங்கள் இல்லாத காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், இதை பெரிதுபடுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட தவறுகள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. எனவே இஸ்லாம் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம், மதம்தான். பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மதம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக பெருமையை அளித்தவர்கள் என்ற கருத்தை நான் உங்களுக்கு முன்னால் பதிவு செய்து வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.